கேட்டியகளி உதவும் ஒரு கதையுண்டு. இப்போ நேரம் இரவு 2:38. விரண்டு விரண்டு பழக்கிறேன், நித்திர வருதில்லை. காரணம் இந்த படத்தில் இருக்கிற இந்த மனுஷன்தான். ஞாயிற்றுக்கிழமை வந்த நான், ஊரில் இருந்து இங்கே வந்த நான். திங்கட்கிழமை இந்த நியூஸ். அந்த படத்தில் இருக்கிற ஈசன்னை எங்களை விட்டு பிரிஞ்சிட்டார். சில மனிதர்களை மறக்க இயலாது. சில மனிதர்களோட கருத்து முரண்பாடுகள் அல்லது வாக்குவாதங்கள் நிறைய வரும். ஆனால் அந்த மனிதர்கள் எங்களை விட்டு பிரிஞ்சு போவைகளில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் இந்த ஈசன்னைக்கும் எனக்கும் இடையில் ஒரு தாக்கம் இருக்குது. எப்படி தாக்கம் இருக்குன்னு சொன்னால், 2 பேரும் சரியாக வாக்குவாதப்படுவோம். ஆனால் அந்த வாக்குவாதம் ஒரு நாளுமே எங்களுக்குள்ள சண்டையாக நீடிக்கலை. அடுத்த 1 hour 2 hourல திருப்பி உயர்ச்சி என்றுவார், நான் ஈசன் என்றுவன். நல்லா பழகுவார். உண்மையாக இந்த வீடியோ போடுற நோக்கமே இந்த 3 நாளும் ஒரு மனசில் ஒரு அழுத்தம் உண்டு. என்ன சொல்கிறது, எண்ணத்தை பற்றியும் திங்க் பண்ண இல்லாமல் அல்லது வேறு வீடியோக்கள் போட இல்லாமல் ஊர்லேருந்து வந்து இங்கே கணக்க வீடியோக்கள், இந்த கடைகள் ப்ரொமோஷன் அது கணக்க வீடியோக்கள் கேட்டுருக்கீங்கன்னா எனக்கு போய் வீடியோஸ் போடுறதுக்கு இந்த மனம் இடம் கொடுக்குதில்லை. இந்த மனுஷன் ஒரே என்ன டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஏன் இவரை இதில் காட்டுறேன்டா, சில யதார்த்தங்களை எனக்கு புரிய வச்சவர். எப்படியான யதார்த்தங்கள்னு சொன்னால் சொல்லுவார், உயர்ச்சி யாரெல்லாம் உங்களை பார்த்து உயர்ச்சி என்ன அப்படி இப்படின்ட்டு நல்ல பாசமாக கதைக்கிறாங்களோ, காண்ற இடத்துல உயர்ச்சி என்னன்னு பாசமாக கதைக்கிறாங்களோ, அவனெல்லாம் கூடியவா அவனை மாதிரி ஆக்கள், அவனெல்லாம் கூடிய ஆக்கள் பிறகு முதுவில் உங்களை பற்றி கூட தான் கேட்பாங்க. அப்படி எனக்கு நடந்தும் இருக்குண்டு. அதே ஈசன்னையே எனக்கு செக் பண்ணி இன்னொரு ஆள் கதைச்சதை ரெக்கார்ட் பண்ணி கூட எனக்கு போட்டு காட்டிக்கிறார். யதார்த்தத்தை வடிவாக சொல்லுவார். யதார்த்தத்தை எது எது நல்லது எது கெட்டது, மற்றது எப்படி சொல்கிறது, நல்ல மனிதன், எனக்கு தெரிய நல்ல மனிதன், நல்ல அறிவாளி, நல்ல சமையல் கலைஞர், மலர் கடைன்ற ஒரு பிரதானமான குக். மலர் கடையில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகளில் 90% சாப்பாடு ஈசனை சமைச்சா தான் இருக்குது. இப்போ 6 மாதத்துக்கு முதல் வரைக்கும். அந்த 6 மாதத்துக்கு பிறகு தான் இவருக்கு இப்போ கேன்சர்ன்ட்டு தெரிய வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக வருத்தமாக இருந்து இப்போ போயிட்டார் எங்களை விட்டுட்டு. ஆனால் சில இழப்புகள், சில பேர்கிட்ட பிரிவுகள் ஏதோ தாங்கிக் கொள்ளக்கூடிய மாட்டேங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன தொந்தரவு பண்ணுறார். எனக்கு நித்திர உள்ளைக்க இல்லை வேறு வேலைகள் செய்யக்கல அல்லது ஒரு வீடியோக்கள் செய்ய விளக்கிட்டே கூட டிஸ்டர்பாகவே இருக்குது. அந்த முகம் வந்து போகுது. நல்ல ஒரு கலைஞன், எங்களோட சேர்ந்து நாடகங்கள் செய்திருக்கிறார். இதில் மெயினாக சொல்லணும்னு சொன்னால் அவர் ஒரு புறவி சைவம், மச்சம் சாப்பிட்ற இல்லை. ஆனால் எல்லா மச்சக்கறியும் சமைப்பார். அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பார். மலையில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுகளில் 90% சாப்பாடு ஈசனை சமைச்ச சாப்பாடாக தான் இருக்கும். அப்படி ஒரு தரமான மனுஷன். இப்போ கூட வந்து கடையால் வந்துட்டு படுப்போண்டு பிரண்டு படுக்கிறேன். ஆனால் இந்த ஆளுடைய முகம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கு. என்ன தெரியல, நல்ல மனிதர்கள் எங்களை விட்டு பிரிஞ்சு போவைகளில் இப்படியான ஃபீலிங்ஸ் வருது. அது ஏன்னு தெரியல. காரணம் என்னென்னா, நல்ல தத்துவங்களை சொல்லியிருக்கிறார். எனக்கு இப்போயும் ஞாபகம் இருக்குது. நாங்கள் எப்படி சொன்னவர், எனக்கு எப்படி சொன்னவர்டா, உயர்ச்சி நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கைகள் அண்ணன் தம்பி தங்கச்சி என்று கேட்பாங்க. நாங்கள் செத்து போனவன்டா கேட்பாங்க எப்போ சவத்தை எடுக்கிறாண்டு. இதுதான் மனிதன். உயிரோடு இருக்கைகள் தான் அந்த மரியாதை எல்லாம். செத்துட்டோம்டா இப்போ சவத்தை எடுக்கிறாண்டு கேட்பாங்களாண்டு. அதில் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையாக ஒரு மனசில் ஒரு அழுத்தம், கவலை அல்லது அழுகையில் ஒரு அழுத்தமாக இருக்குது மனசில்.
வந்ததிலேருந்து ஊர்லேருந்து வந்ததிலேருந்து வந்த அடுத்த நாளே இந்த சம்பவம். வீடியோவை போடுவோமா அல்லது போடாமல் விடுவோமா அண்டு பல தடவை யோசிச்சு நான். சரி பார்த்தேன், நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள் மாதிரியும் என் மனதை டிஸ்டர்ப் பண்ணுற இந்த ஈசன்னையும் என் மனசுக்குள்ள இடம் பிடிச்ச ஈசன்னையும் வெளியே சொல்லணும். ஒரு விதத்தில் கவலை. ஒரு மனிதன், நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க அவர்களுடைய புகழ் பாடணும்னு நினைக்கிறாள் நான். பட் இன்றைக்கு ஈசனை இறந்தா பிறகு நான் அவரை பற்றி புகழ் பாடுறேன். நல்ல கலைஞன். இந்த ஐபிசி தமிழில் டீ கடை என்ற ஒரு நிகழ்வு செய்தவங்க. டீ கடை என்று அதில் அம்மான் என்ற கேரக்டர் செய்திருப்பேன். அம்மான்னு சொல்லி திறமான எங்களோட நாட்டுப்புற கதை அல்லது எங்களுடைய பேச்சு வழக்கு, ஈழத்தமிழர்கள்ட பாரம்பரியமான பேச்சு வழக்கு இதெல்லாம் செய்வார். என்னோட சேர்ந்து 2-3 நாடகங்கள் செய்திருக்கிறார். நாங்கள் இங்கே லண்டனில் நாடகங்கள். அதை மாதிரி வில்லு பாட்டு கலைஞர், நல்ல பாடகன். அவற்ற வயதுக்கும் அவர்கிட்ட செயற்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. இப்பயும் ஒரு 19-20 வயது படிக்கிற மாதிரி தான் கதைப்பார். நல்ல ஃப்ரெண்ட்லியாக கதைப்பார். ஃப்ரெண்ட்லியாக படியல் எப்படி கதைக்கிறோமோ அப்படி கதைப்பார். அந்த குத்தல் கதை, நக்கல் கதை, நையாண்டி கதை, இப்போ ஒரு 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 அவர்கிட்ட எல்லாத்தையும் ரசிக்கலாம். எல்லா விதமான இதையும் ரசிக்கலாம். ஆட்களுக்கு பேசுகிற விதங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். வேலை செய்கிற ஸ்டாஃப் எல்லாம் விதம் பிள்ளை விட்டாங்கன்னு சொன்னால் பேசுகிற விதங்கள்லாம் அப்படி ஒரு வித்தியாசமான பேச்சாக இருக்கும். சில அந்த பேச்சு வந்து அவர் பேசக்குள்ள நாங்கள் கோவப்படவும் இயலாது, அல்ல அதுக்கு திருப்பி பதில் சொல்லவும் இயலாது. அப்படி ஒரு பேச்சு பேசுவார் ஆக்களுக்கு. உண்மையாக மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு ஈசனை எங்களை விட்டு போயிட்டார். ஈசன்னே மாதிரி ஒரு ஆள் எங்களோட வாழ்க்கையில் வந்து போகுமான்னு கேட்டால் எனக்கு சந்தேகம் தான். ஏனெண்டா அந்த அந்த இளமையான ஒரு வயதாக கண்ட மாதிரி அவருக்கு அத்தனை வயதாக இருந்தாலும் அந்த இளமையாக தான் இருப்பார். இப்போ இளமையான கதைகள் பேச்சுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். பம்பல், நல்ல பம்பல்காரன். அப்படி இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கு விட்டு நாங்கள் இழந்து நிற்கிறோம். ஈசன் என்ற இழப்பு எனக்கு என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவர்களை பற்றி நல்லதையோ கெட்டதையோ நாங்கள் நல்லதை சொல்லணும் மொழியில். இந்த ஈசனை இல்லாத இடத்துல நான் இன்றைக்கு ஈசனையை பற்றி சொல்கிறேன். கவலையாக இருக்குது. ஈசனையை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐபிசி தமிழ் டிவி பார்க்குற நீங்கள் அதில் அம்மான் என்ற கேரக்டர் செய்திருப்பார். டீ கடை என்ற நிகழ்ச்சியில் சுதர்சனோட சேர்ந்து செய்திருப்பார். அப்படி ஒரு கலைஞன், நல்ல கலைஞன். வார ஞாயிற்றுக்கிழமை ஈசன் என்ற இறுதி கிரிகள் நடக்குது. மலர் கேஷங்கரியிலேருந்து பஸ் போகுது விடிய 8 மணிக்கு. ஈசனையை தெரிஞ்சாக்கள் அல்லது இந்த மனிதனை இறுதி விட அனுப்புறத்துக்கு சொல்ல தெரியலை. பிரியா விட இல்லை இறுதி விட அனுப்புறத்துக்கு நீங்களும் பெற போகிறீங்கன்னு சொன்னால் விடிய 8 மணிக்கு வார ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து மலரில் இருந்து பஸ் போகுது. வாங்கோ, நானும் வாரன். சொல்ல தெரியல, கவலையாக இருக்குது. இந்த கதையை எனக்கு இல்லாமல் இருக்குது. வார ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 டேட். இன்றைக்கு டேட் வந்து 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளைக்கு 15 சனி, 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடிய 8 மணிக்கு பஸ் போகுது. வாங்கோ, போய் எங்களுடைய கடமையை செய்வோம். அந்த இறுதி நாளில் அல்லது ஈசன் என்ற அந்த இறுதி பயணத்தை முடிப்போம். உண்மைக்கு என்ன சொல்ல தெரியல, அழுத்தமாக இருக்குது. நன்றி.